ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிறு ஓட்ஸ் தோசை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகம், அப்புறம் பெப்பர். இப்போ நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொன்னேன்ல, அதை எப்படி விழுது மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டே இப்போ ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த முழு பச்சை பருப்பு, அதுக்கப்புறம் ஓட்ஸ் கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் சேர்த்து ஒரு அரை அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி. ஓகே, இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். கண்டிப்பாக எண்ணெய் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை இந்த தோசை கொஞ்சம் சீக்கிரமாகவே வேவுது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது தோசை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. டயட் இருக்கவங்க அவங்க இது ரொம்ப நல்ல வெயிட் லாஸ் ஃபுட்டு. இந்த தோசையில் முட்டை தோசை கூட அப்படியே ஊற்றி சாப்பிட்லாங்க. தோசை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. முட்டை தோசையும் ஊற்றிக்கலாம், இந்தமாதிரி சாதா தோசையும் ஊற்றிக்கலாம். இதுக்கு இந்த மீன் குழம்பு எனக்கு பிடிக்கும், அதனால நான் வச்சுருக்கேன். ஆனால் இதுக்கு கார சட்னியும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சது. தேங்க்யூ, பாய் பாய். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.